ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செஃப் கிளெமெண்ட் அங்கிள் செஞ்ச சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது செய்யறதுக்கு நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அதில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். என்னென்ன ஸ்பைசஸ் அப்படின்னா பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, சோம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணட்டும். இது ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் நம்ம நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் வதங்கி வரத்துக்கு அது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்கோ. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மெட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிளறி கொடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தோம். அது மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் கிளறி கொடுங்க. வெங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி கொடுங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 6 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ பிரியாணி செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி கொடுங்க, அடி பிடிக்காமல். அடுத்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருந்தோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் கிளறி கொடுங்க. இது ஒரு பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், மசாலா ஆட் அரைச்சி லாரி மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா, அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா. பச்சை வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி கிளறி கொடுங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நாங்கள் ஒன்றும் பாதியமாக அரைச்சி ஆட் பண்ணியிருந்தோம். ஆட் பண்ணிவிட்டு கிளறி கொடுங்க. இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு கிளறி கொடுங்க. இப்போ மசாலா இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்ட அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கலந்து கொடுங்க. சிக்கன் ஒரு 3/4 பதம் வெந்து வர வரைக்கும் சிக்கன் வந்துட்ட அப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் இந்த பிரியாணி சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணியிருந்தோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்னு கணக்கு வச்சு ஊற்றிருக்கோம்.
ஊற்றிட்டு இந்த கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நடுவில் கொஞ்சம் இது கிளறி கொடுத்துக்கோங்க. இது கொதி வந்துடுச்சு. அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணும்போது தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கலந்து கொடுங்க. ரொம்ப வாஷ் ஆகாமல் பொறுமையாக கலந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம உப்பு காரம் பார்க்கணும். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம லெமன் இல்லை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நாங்கள் ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுருந்தோம். கொட்டைலாம் எதுவும் இல்லாமல் வெறும் ஜூஸ் மட்டும் பார்த்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் போட்டுட்டு ஒரு டைம் கலந்து கொடுங்க. இந்த டைமில் நம்ம தம் போடணும். வாழை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இல்லாத மாதிரி வாழை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே பிளேட் போட்டுடலாம். இதை முதல் 20 மினிட்ஸ் தம் போடணும். இந்தமாதிரி வெயிட் வச்சுக்கோங்க. மேலே எல்லாம் கறி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்குறோம். இப்போ மேலே இருக்கிற வாழைலாம் நம்ம எடுத்துடலாம். இந்த வாழை வாசனும் பிரியாணி வாசனும் சூப்பராக இருக்குது. நம்ம கலந்து கொடுக்கலாம். பொறுமையாக கலந்து கொடுங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்குது. உதிரி உதிரியாக பார்க்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.